என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இறைவனுக்கு முதல் வணக்கம். இன்றைய தினம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நான் விரும்பிய ஒரு தலைப்பு என்று கூட சொல்லலாம். சொல்லின் செல்வன் அனுமன். எத்தனையோ அடியவர்கள் திருமாலுக்கு ராமபிரானுக்கு இருக்கிறார்கள், பக்தர்கள். நாம் அனைவரும் ராமபிரானுடைய பக்தர்கள் தான், நாம் அனைவரும் ராமபிரானுடைய அடியவர்கள் தான். இன்று நேற்று அல்ல, காலம் காலமாக இந்த தமிழ் மண்ணில், இந்த தமிழ் மரபில் திருமாலினுடைய வழிபாடு என்பது இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அன்று தொடங்கி இன்று வரையில் எத்தனையோ அடியவர்கள், எத்தனையோ பக்தர்கள் இருக்கிறார்கள். தொல்காப்பியத்தில் மாயோன் மேய காடுரை உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாயோன் என்றால் திருமால். திருமால் விரும்பி உரையக்கூடிய இடமாக காடும் காடு சார்ந்த பகுதியும் தமிழகத்தில் இருந்திருக்கின்றது. அதே போல் சிலப்பதிகாரத்தில் நாராயணா என்று சொல்லாத நாவென்ன நாவே என்று இளங்கோவடிகள் சொல்லி இருக்கிறார். எனவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இளங்கோவடிகளுடைய காலத்திலும் சரி, 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்ட தொல்காப்பியருடைய காலத்திலும் சரி, ஏன் மதுரை காஞ்சியில் மாயோன் மேய ஓண நன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு வருகிறது. ஓண திருநாளானது திருமாலுக்காக கொண்டாடப்பட்ட ஒரு திருநாள் என்ற குறிப்பு மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார் எழுதியிருக்கிறார். அதற்கு பின்னதாக 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னதாக நாம் சொல்லவே வேண்டாம். ஆழ்வார்கள் எல்லாம் இறைவனை தொழுதார்கள். முதலாழ்வார் மூவர் எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்த்தினார்கள். குறிப்பாக திருமாலையும் ராமபிரானுடைய அந்த அவதார செய்திகளையும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த அவதார செய்திகளையும் எப்படியோ எல்லாம் பாடினார்கள். ஆண்டாள் நாச்சியார் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் முன்றனோடு உற்றோமேயாவோம் உமக்கே ஆம் ஆட்செய்வோம் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கிறார். குலசேகர ஆழ்வார் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், திருவேங்கடமயில் ஆனாத செல்வத்த அரங்கையர்கள் தற்சூழ வானாலும் மண்ணரசு நான் வேண்டேன், வானாலும் பதவியும் மண்ணரசும் நான் வேண்டேன், தேனார் திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே என்று குலசேகர ஆழ்வார் பாடுகிறார். திருப்பதி வேங்கடமலையான் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருவேங்கட மலையில் ஒரு மீனாக பிறக்கக்கூடிய ஒரு விதியை கொடு, படியாய் கிடந்து பவழவாய் காண்பேனே என்று ஒரு படியாக வேண்டுமானாலும் நான் கிடந்து அந்த திருமாலுடைய பவழவாயை நான் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த வரத்தை எனக்கு கொடு என்று குலசேகர ஆழ்வார் கேட்கிறார். இப்படி நம்முடைய தமிழ் மரபை அப்படியே நாம் கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் என்றால் எத்தனையோ ஆழ்வார்கள், பக்தர்கள் என்று இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அத்துணை பேருக்கும், யாராக இருந்தாலும் சரி, சங்க காலத்தில் தொல்காப்பியராக இருந்தாலும் சரி, சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகளாக இருந்தாலும் சரி, ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரும் பேரு ராமபிரானுடைய பக்தனாகிய ஒருவருக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அவர் சொல்லின் செல்வன் அனுமன் என்றேதான் சொல்ல வேண்டும். ஏன் நான் இதை சொல்கின்றேன் என்று இந்த சொற்பொழிவினுடைய நிறைவில் நிச்சயமாக நீங்கள் கண்டுகொள்ளலாம். எப்போது எங்கெங்கெல்லாம் இந்த ராமபிரானுடைய அந்த சொற்பொழிவு, இந்த உபன்யாசம் நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வந்து அமர்ந்து அதை செவியுறுவதாக சொல்வார்கள். எனவே இந்த உபன்யாசம் நடக்கக்கூடிய இந்த இடங்களில் எல்லாம் ஒரு மனைப்பலகையை வைத்து அழகாக அங்கே மெழுகி கோலம் எல்லாம் போட்டு வைப்பார்கள். ஏனென்றால் ஆஞ்சநேயர் வந்து அமர்ந்து அதை கேட்டு இதை கேட்பவர்களுக்கும் சொல்பவர்களுக்கும் கூட அருள் செய்வார் என்று ஒரு ஐதீகம். எத்தனையோ நாற்காலிகள் இங்கே காலியாக இருக்கின்றன. இது ஏதோ ஒரு நாற்காலியில் கூட அவர் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். காலியாக இருப்பதை பற்றி கவலை வேண்டாம். நமக்கு என்ன, ராமநாமம் எங்கெங்கெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கின்றதோ, ராமபிரானுடைய பெருமை எங்கெங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் வந்து அமர்வான். தலைப்பே சாட்சி. நாம் அனைவரும் இந்த தலைப்பை எப்படி பார்க்கின்றோம்? சொல்லின் செல்வன், சொல்லுக்கு உரியவன், சிறந்த சொற்களை பேசுபவன், தேர்ந்தெடுத்த சொற்களை சொல்பவன் என்றெல்லாம் நாம் சொல்லின் செல்வன் என்று சொல்லக்கூடிய இந்த தலைப்பை பார்த்தோம். ஆனால் நான் எப்படி இந்த தலைப்பை பார்க்கின்றேன் என்றால், ராம நாமம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கே சொல்லின் இவர் செல்வான், சொல்லின் செல்வன். செல்வன் என்றால் செல்வான் என்றுதான் பொருள். எனவே
ராமபிரானுடைய அந்த திருநாமம் எங்கெங்கெல்லாம் கேட்கிறதோ, யாரெல்லாம் சொல்கிறார்களோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ அந்த இடத்தில் அனுமன் நிறைந்து இருப்பான் என்பது ஐதீகம். இப்போது கம்பராமாயணத்திற்குள் நாம் செல்லலாம். இந்த சின்ன அறிமுகத்தோடு கம்பராமாயணத்தை பார்த்தோம் என்றால் தான் அனுமனுடைய சிறப்பு என்பது நமக்கு என்னவென்று முழுமையாக தெளிவாக புரியும். கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டம், கிஷ்கிந்தா காண்டம், யுத்த காண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 காண்டங்களில் ஆஞ்சநேயருடைய வருகை இருக்கின்றது, அனுமனுடைய வருகை என்பது இருக்கிறது. இதில் முதல் படலம் என்னவாக இருக்கின்றது என்றால் கடல் தாண்டு படலம். நிறைவாக இருக்கக்கூடிய படலம் என்னவாக இருக்கின்றது என்றால் திருவடி தொழுத படலம். வள்ளுவர் ஒரு குறளில் அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். இந்த முதல் படலத்தை பாருங்கள், நிறைவாக இருக்கக்கூடிய படலத்தை பாருங்கள். முதல் படலத்தில் அனுமன் ராமநாமத்தை சொல்லி கடலை கடக்கிறார். நிறைவு படலத்தில் திருவடி தொழுத படலம். யாரெல்லாம் ராமபிரானுடைய திருவடிகளை தொழுகிறார்களோ அவர்கள் எல்லாம் மிக எளிமையாக இந்த பிறவி பெருங்கடலை கடந்து விட முடியும் என்று மிக அழகாக சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இது அமைந்திருக்கின்றது. எனவே காலம் காலமாக எத்தனை தொண்டர்கள் ராமபிரானுக்கு இருந்தாலும் கூட எல்லா தொண்டர்களையும் தராசு தட்டின் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு அனுமனை ஒரு பக்கத்தில் வைத்தால் கூட அனுமனுடைய சிறப்புக்கு ஈடாகாது. மற்றவர்களுக்கு எல்லாம் ஆழ்வார் என்று கூட பெயர் உண்டு. ஆனால் தொண்டு என்று சொன்னால், தொண்டன் என்று சொன்னால் அது ஆஞ்சநேயருக்கே உரிய பெயராக இருக்கின்றது. எனவே ஆஞ்சநேயருக்கு அனுமனுக்கு சொல்லின் செல்வன் என்று சொல்லக்கூடிய இந்த பெயர் வந்ததற்கான காரணம் என்ன? கம்பராமாயணத்தில் எந்த பகுதியில் சொல்லின் செல்வன் என்று யாரால் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். முதலில் ராமபிரானும் இளையபிரானும் வருகிறார்கள். எங்கே வருகிறார்கள்? ரிஷியமுக பர்வதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலைக்கு சுக்ரீவனை தேடி வருகிறார்கள். சபரி வழிகாட்ட, சபரி வழி சொல்ல ரிஷியமுக பர்வத மலைக்கு வருகிறார்கள். வருகின்ற பொழுது சுக்ரீவன் அவர்களை பார்த்து கொஞ்சம் சந்தேகம். ஏன் சந்தேகம் வருதுன்னா, ஒருவேளை இவர்கள் வாலியினுடைய ஆட்களாக இருப்பார்களோ. வாலி யார்? சுக்ரீவனுடைய அண்ணன். வாலியினால் துரத்தப்பட்டு அந்த மலையில் வந்து தஞ்சமடைந்து இருக்கக்கூடியவர் தான் சுக்ரீவன். பொது சுக்ரீவனுக்கு ஒரு பயம், ஒருவேளை வாலி அனுப்பி வைத்து ஏதாவது செய்து விடுவாரோ என்கின்ற அச்சத்தால் ராமபிரானையும் இலக்குவனையும் பார்த்து ஒளிந்து கொள்கிறார். அப்போது அனுமனை அழைக்கிறார். அனுமனை அழைத்து என்ன சொல்கிறார்? அங்கே யாரோ இருவர் வருகிறார்கள், வருவது அண்ணன் வாலியினுடைய ஆட்களாக இருக்கக்கூடும், நீ யார் என்று சென்று அறிந்து வா என்று சொல்கிறார். உடனே அனுமன் என்ன செய்கிறார்? மலையினுடைய உச்சியில் சென்று அமர்கிறார். தொலைவில் இருந்து பார்க்கிறார். இருவரும் அழகாக வருகிறார்கள். நல்ல மர உரி தரித்திருக்கக்கூடிய அந்த ஆடை, கையில் வில்லேந்தி அந்த தவக்கோலத்தில் வருகிறார்கள். யார் இருவரும்? ராமபிரானும் இளையபிரானும் தவக்கோலத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரக்கூடிய அந்த இருவரையும் பார்த்து தொலைவில் இருந்தே கண்டு கொள்கிறார். யார்? ஆஞ்சநேயர். அவர் என்ன சொல்கிறார்? தருமமும் தகவும் இவர், தனம் எனும் தகையர் இவர். தொலைவில் இருவர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து வாலியினுடைய ஆட்களாக இருக்கக்கூடும், வாலி ஏவி இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்திருக்கக்கூடும் என்று சுக்ரீவன் அச்சப்பட்டார். ஆனால் அவர்களை தொலைவில் இருந்து பார்த்து ஆஞ்சநேயர் கண்டுகொள்கிறார். என்ன சொல்கிறார்? தருமமும் தகவும் இவர். இவர்களை பார்த்தால் தர்மமே வடிவானவர்கள் போல் தெரிகிறது. தர்மம் தகவு. தர்மம் என்றால் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடை என்று கூட நாம் சொல்லலாம். தகவு என்பது தகுதி. வள்ளுவர் சொல்லுவார் அல்லவா, தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் அறியப்படும், அவரவர் மக்களால் அறியப்படும் என்று கூட சொல்வார்கள். தகவு என்றால் என்ன? தகுதி. அப்படியானால் தர்மமும் தகவும், தர்மம் என்றால் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொடை குணம், தகவு என்றால் தகுதி. இரண்டும் சேர்ந்திருந்தால்தான் அது சிறப்பு. செல்வம் இருப்பவருக்கு கொடுக்க வேண்டிய தகுதி இருக்க வேண்டும், கையில் செல்வம் இருக்க வேண்டும். ஒருவேளை செல்வம் இல்லை என்றால் கொடுக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த மனம் வீண்.
கையில் நிறைய செல்வம் இருக்கின்றது, ஆனால் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த மனமே இல்லை என்றாலும் அதுவும் வீண். இரண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும். அதுபோல இங்கே ராமபிரானும் இளையபிரானும் தர்மமும் தவவுமாக இங்கே சேர்ந்து வருகிறார்கள். கருமமும் பிரிதுவோர் பொருள் கருதி அன்று. அவர்கள் வேறு எந்த ஒரு பொருளையும் கருதி இங்கே வரவில்லை. சுக்ரீவன் அஞ்சியது போல் வேறு ஏதோ ஒரு நோக்கத்தில் வாளி அனுப்பி இங்கே வரவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு அருமருந்தை தேடிக்கொண்டே வருகிறார்கள். எங்கே இருந்து பார்க்கிறார்? அனுமன் இங்கே மலை உச்சியில் அமர்ந்திருக்கிறார். அங்கே ராமபிரானும் இளையபிரானும் வருகிறார்கள். மலை உச்சியில் அமர்ந்து கொண்டு வரக்கூடிய இருவரையும் அப்படியே பார்த்து தன்னுடைய புத்தியால் அறிகிறார். தன்னுடைய அறிவினால், தன்னுடைய மதியினால் அவர் அறிகிறார். என்ன அறிகிறார்? வரக்கூடிய இருவரும் தவக்கோலத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய இவர்களுடைய கையில் ஏன் வில் இருக்கிறது? தவக்கோலத்திற்கும் அந்த வில்லுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? கையில் வில் வைத்திருக்கக்கூடியவர்கள் தவக்கோலத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று பலவாறு யோசிக்கிறார். ஆனால் இரண்டு பக்கமும் பார்த்து கொண்டே ஏதோ ஒரு பொருளை தேடியவாறு துழாவிக் கொண்டே வருகிறார்கள். ராமபிரானும் இளையபிரானும் அவர்கள் வரக்கூடிய அந்த பாதையில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் இருவருக்கும் சாமரம் வீசுவது போல, கவரி வீசுவது போல காட்சி அளிக்கிறவாம். அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் ராமபிரானையும் இளையபிரானையும் பார்த்து அதுவா அஞ்சி ஒதுங்கி நிற்கக்கூடிய வகை விலங்குகள் எல்லாம் இருந்தனவாம். அப்படியே அமைதியாக அந்த விலங்குகள் எல்லாம் அவரவர்களுடைய அந்த வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனவாம். எனவே வரக்கூடிய அந்த வழியில் வானத்தில் இருந்து மழை பெய்கிறது, பூக்கள் எல்லாம் பூக்கின்றன, விலங்குகள் எல்லாம் அதனுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் நிச்சயமாக வரக்கூடிய இந்த இருவர் சாதாரணமானவர்கள் அல்ல என்று தன்னுடைய மதியினால் அறிந்து கொள்கிறார். ஆனாலும் இப்போது அவர் அருகில் சென்று வரக்கூடியவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே அனுமன் தான் இருக்கக்கூடிய அந்த வடிவத்தில் சென்றுவிட முடியாது. எனவே அவர் தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டு செல்கிறார். அவர் எந்த வடிவத்தில் செல்கிறார்? அந்தணர் வேடத்தில் செல்கிறார். அஞ்சனைக்கு ஒரு சிறுவன் அஞ்சன கிரி அணைய மஞ்சனை குறுகி ஒரு மாணவ படிவமோடு, மாணவன் என்று சொல்லக்கூடிய அந்தணருடைய வேடத்தில் அப்படியே செல்கிறார். பார்க்கிறார் வெஞ்சம தொழிலர் தவமெய்யர். அவர்களை பார்த்தால் போர் தொழில் செய்பவர்களாக தெரிகிறது. ஆனால் அவர்கள் மரவுரி தடித்திருக்கிறார்கள். அவர்கள் மெய்மையர்கள் என்று சொல்லக்கூடிய தவ வேடர்களாக, தவ யோகிகளாக அவர்கள் இருக்கிறார்களே என்று பார்க்கிறார். இப்படியே பார்த்து கொண்டு அவர்களை அணுகி கொஞ்சம் ராமபிரானும் இளையபிரானும் வரக்கூடிய அந்த பகுதியில் அவர்களை அப்படியே நெருங்கி செல்கிறார். நெருங்கி சென்று இன்னும் பக்கத்தில் சென்று பார்க்கின்ற பொழுது இவருடைய உள்ளம், இவருடைய உணர்வு, இவருடைய ஆவி என்று அத்துணையும் உருகுகின்றது. அதுவரையில் தொலைவில் இருந்து பார்த்தார். பார்க்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் வரக்கூடியவர்கள் தேவர் லோகத்தில் இருக்கக்கூடிய மூவராக இருக்கக்கூடுமோ, பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடிய மூவராக இருக்கக்கூடுமோ என்று யோசிக்கிறார். ஆனால் மூவராக இருந்தால் மூவர் வர வேண்டுமே, இங்கே இருவர் தானே இருக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை. பக்கத்தில் செல்ல 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 இந்திரனாக இருக்கக்கூடுமோ, இல்லை மன்மதனாக இருக்கக்கூடுமோ என்று பல்வேறு யோசனையோடு, பல்வேறு சிந்தனையோடு அவர் செல்கிறார். கொஞ்சம் பக்கத்தில் சென்று பார்த்த பிறகு ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு, ஒரு இனம் புரியாத ஒரு உருக்கம் ராமபிரானை பார்த்த மாத்திரத்தில் அவர் பல்வேறு எண்ணங்களை மனதில் எண்ணிக்கொண்டே செல்கிறார். என்பன பலவும் எண்ணி இருவரை எய்த நோக்கி அன்பினால் உருகுகின்ற உள்ளத்தான் ஆர்வத்தோரை முன் பிரிந்து அணையர் தம்மை முன்னினார். அவர்களை பார்க்கிறார். ராமபிரானையும் இளையபிரானையும் பார்க்கிறார் அனுமன். ஏற்கனவே பல பிறவியில் சேர்ந்து பிரிந்தவர்கள் மீண்டும் பார்த்தால் எப்படி ஒரு உணர்வு உண்டாகுமோ, எப்படி ஒரு உருக்கம் உண்டாகுமோ அப்படி ஒரு உருக்கம். சில பேரை பார்த்தால், சில நபர்களை, சில மனிதர்களை பார்த்தால், சில தெய்வத்தை பார்த்தால் நமக்கு நம்மை அறியாமல் சில உணர்வுகள் வரும், சில உணர்வுகள் மேலிடும். அப்படியே நம்முடைய உள்ளம் உருகும். நம்முடைய டிஎம்எஸ் ஐயா பாடியது போலதான் முருகப்பெருமானை பார்த்து அப்படியே உருகுவார். உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே, அள்ளி
அணைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதையா, முருகா உள்ளம் உருகுதையா என்று முருகப்பெருமானை பார்த்து உருகுகிறவர்களைப் போல ஆஞ்சநேயர் இங்கே ராமபிரானை பார்த்த மாத்திரத்தில் அப்படியே உருகுகிறார். உள்ளம் உருகி அப்படியே அவர்களுக்கு அருகில் செல்கிறார். செல்கின்ற பொழுதுதான் அனுமனை பார்த்து ராமபிரான் கேட்கிறார், யார் நீ என்று கேட்ட கேள்விக்கு அனுமன் சொன்ன அந்த பதில் 2 வரிகளில் தான் யார் என்பதை முழுமையாக சொல்லிவிடுகிறார். ஒரு சுய அறிமுகம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் அனுமரிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். வந்திருக்கிறார்கள் இருவர், ஒருவர் ராமன், இன்னொருவர் இளையபிரான். இருவரையும் பார்த்து ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, ஏதோ ஒரு உருக்கம் அனுமனுக்குள்ளே இருக்கிறது. அவர் யார் என்று கேட்கிறார். அனுமன் பதில் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? மஞ்சு என திரண்ட கோல மேனிய. ராமரை பார்த்து சொல்கிறார், மஞ்சு என திரண்ட கோல மேனிய மகளிருக்கு எல்லாம் நஞ்சு எனது தகைய ஆகி. யாரை பார்த்து சொல்கிறார்? ராமபிரானை பார்த்து சொல்கிறார். நளிர் இரும் பனிக்கு தேம்பா கஞ்சம் ஒத்து அலர்ந்த செய்ய கண்ணா, யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன், நாமமும் அனுமன் என்றேன். முன்னால் யார் இருக்கிறாரோ அவரை பற்றி 6 அடிகள், இவரை பற்றி 2 அடி. நான் யாருக்கு பிறந்தேன்? காற்றின் வேந்தன் என்று சொல்லக்கூடிய வாயு தேவனுக்கு அஞ்சனையினுடைய வயிற்றில் பிறந்தேன். என்னுடைய நாமம் அனுமன். முதலில் சொன்னது எல்லாம் ராமபிரானை விழித்தது. ராமபிரானை பார்த்து அழைத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? மஞ்சு என திரண்ட கோல மேனிய. மஞ்சு என்றால் மேகம். மேக கூட்டங்களை போல திரண்டு இருக்கக்கூடிய மேனியை கொண்ட ராமபிரானை பார்த்து சொல்கிறார். மகளிருக்கு எல்லாம் நன்று எனது தகைய ஆகி. ராமபிரான் எப்படிப்பட்டவர்? யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களை எல்லாம் உருக வைத்து விடுவார் ராமபிரான். நாம் மிதிலை காட்சி படலத்தில் பார்க்கின்ற பொழுது பார்த்தோம் அல்லவா, எத்தனை பெண்கள், எத்தனை பேர் ராமபிரானை பார்த்து உருகினார்கள். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலம் மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார். அவரை பார்த்தால் ஏதோ ஒரு உருக்கம் மனதில். அப்படிப்பட்ட ராமபிரான் எப்படி மகளிருக்கு நஞ்சு? இங்கே அனுமன் சொல்லி செல்வன் என்று நாம் பார்க்கின்றோம். ராமபிரானை பார்த்து சொல்கிறார், மகளிருக்கு எல்லாம் நஞ்சு என்று ஆனவரா? யார்? ராமபிரான். அங்கே மிதிலை காட்சி படலத்தில் ராமபிரானை பார்த்த ஒரு பெண் சொல்லுவாள். என்ன சொல்லுவாள்? நெஞ்சில் வஞ்சன் வந்து புக்கான். ராமபிரானை பார்த்து கொண்டே இருக்கிறாள். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவள் தன்னுடைய கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். ஏன் கண்களை மூடிக்கொண்டாய் என்று கேட்டபோது, அந்த வஞ்சனாகிய ராமபிரான் என்னுடைய மனதில் வந்து புகுந்து விட்டான். நான் கண்களை திறந்தால் அவர் கண் வழியே வெளியில் சென்று விடுவான், அதனால் நான் மூடிக்கொண்டேன் என்று பார்த்தோம் அல்லவா. அதுபோல அங்கே வஞ்சன் ராமன் என்று சொன்னது போல இங்கே அனுமன் நஞ்சு, மகளிருக்கு எல்லாம் நஞ்சு என்று சொல்கிறார். ஏன் மகளிருக்கு எல்லாம் ராமபிரான் நஞ்சு என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், ராமபிரானுடைய அந்த அவதாரம் என்பது இந்த பிறவியில் 2 மாதரை சிந்தையாலும் தொடாதவர். ராமபிரானுடைய பிறப்பு என்பது, அந்த அவதார நோக்கம் என்பது ஒரு என்பதை மெய்ப்பிக்க வந்த ஒரு அவதாரம். எனவே யாரெல்லாம் ராமபிரானை ஆசையோடு பார்க்கிறார்களோ, காதலோடு பார்க்கிறார்களோ, அந்த மகளிருக்கு எல்லாம் இவர் நஞ்சு. ஏனென்றால் அந்த அமிர்தம் கிடைக்க போவதில்லை. ஆனால் இங்கே அனுமன் பக்தியோடு பார்த்து உருகுகிறார். எனவே மகளிருக்கு எல்லாம் நஞ்சு எனது தகைய ஆகி, நளிரும் பனிக்கு தேம்பா கஞ்சம் ஒத்து அலர்ந்த செய்ய கண். இந்த ராமபிரானுடைய கண்கள் எப்படி இருக்கின்றன? இந்த குளிர்ச்சிக்கு பனிக்கு எல்லாம் வாடாமல் இருக்கக்கூடிய செந்தாமரை மலரை போன்று ராமபிரானுடைய அந்த கண்கள் இருக்கின்றன. அந்த கண்களை பார்த்து அனுமன் பேசுகிறார். எவர் ஒருவர் கண்களை பார்த்து பேசுகிறார்களோ அவருடைய மனதில் ஒரு கபடமும் கள்ளம் கபடமே இருக்காத ஒரு நல்ல மனம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இங்கே வேறு எந்த உறுப்பையும் அவர் வர்ணிக்கவில்லை. அங்கே பெண்கள் வர்ணித்தது போல தோள் கண்டார் தோளை கண்டார் போல அல்ல, நேரடியாக ராமபிரானுடைய கண்களை பார்த்து சொல்கிறார்.
தான் யார் என்பதை 2 அடிகளில் சொல்லி முடிக்கிறார். இதை கேட்கக்கூடிய வரையில் ராமபிரான் கொஞ்சம் அலட்சியத்தோடு தான் அனுமனை பார்த்தார். இந்த பாடல், இந்த வரி தன்னுடைய அறிமுகத்தையும் ராமபிரானை அவர் விழித்ததையும் பார்த்த பிறகு ராமன் விரித்து கொண்டார். ஏன் விழித்து கொண்டார் என்று பார்த்தால், இந்த இடத்தில் தான் அனுமனை பார்த்து சொல்லின் செல்வன் என்று ராமபிரான் சொல்கிறார். யாரிடத்தில் சொல்கிறார் என்று பார்த்தால் இளைய பிரானிடத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் ராமபிரான்? இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற. இசை என்றால் பெருமை. வள்ளுவர் சொன்னது போல, ஈதல் இசைப்பட வாழ்தல் அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. இசை என்றால் புகழ். இவருடைய புகழ் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மனிதர்களே இல்லை, ஜீவராசிகளே இல்லை என்று சொல்லக்கூடிய இல்லாத உலகத்தில் கூட இவருடைய புகழ் உண்டு. இவருடைய புகழ் பரவுமா? சொல்வது யார்? ராமபிரான் சொல்கிறார். யாரை பார்த்து சொல்கிறார்? அனுமனை பார்த்து சொல்கிறார். அவருடைய முகத்தை பார்த்த மாத்திரத்தில் கண்டுகொள்கிறார். அனுமன் இத்தனைக்கும் தன்னுடைய மெய்யான வடிவத்தில் வரவில்லை. அவர் அந்தணருடைய வடிவத்தில் வந்து நிற்கிறார். அப்படி அந்தணருடைய வடிவத்தில் வந்திருக்கக்கூடிய அனுமனுடைய கண்களை பார்த்த மாத்திரத்தில் ராமன் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இவருடைய புகழ் மனிதர்களே ஜீவராசிகளே இல்லாத உலகத்தில் கூட இவருடைய புகழ் என்பது பரவி இருக்கும். கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்று அன்று. அவர் சொன்னார் ஒரே ஒரு பாடல், அனுமன் சொன்ன ஒரே ஒரு பாடல், ஒரே ஒரு பதிலால் ராமபிரான் என்ன சொல்கிறார்? இவர் கல்லாத கலைகளே இல்லை, இவர் அறியாத வேதங்களே இல்லை, வேதத்தை கரை கண்டவர் இவர் என்று இளையபிரானிடத்தில் சொல்கிறார் அனுமன். அப்போதுதான் சொல்கிறார், வில்லார் தோள் இளைய வீரர் யார் ஒளி சொல்லின் செல்வன். அனுமன் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட அந்த மாத்திரத்திலேயே அனுமனுடைய கண்களை பார்த்து அவருடைய அத்துணை ஜாதகத்தையும் அறிந்து கொண்டார் ராமபிரான். ஏன் அனுமன் ராமபிரான் தொலைவில் வருகின்ற பொழுதே அத்துணையையும் அறிந்து கொண்டார் அல்லவா? ஏற்கனவே இவர்கள் பல்வேறு பிறவிகளில் ஒன்றாக இருந்தவர்கள். இப்போது பிரிந்து மீண்டும் சந்தித்தால் அந்த பிறவி தொடர்பு, அந்த பிறவி பந்தம் என்பது இருக்கும் அல்லவா? எனவே ராமபிரானுடைய அத்துணை இயல்புகளையும் அனுமன் அறிந்து கொள்கிறார். அனுமனுடைய அத்துணை இயல்புகளையும் ராமபிரான் அறிந்து கொள்கிறார். எனவே அவருடைய அந்த ஒற்றை அறிமுகத்தால் யார்கள் சொல்லின் செல்வன் என்று, சொல்லின் செல்வன் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டத்தை உடனடியாக பார்த்த மாத்திரத்தில், அறிமுகம் செய்த மாத்திரத்திலே ராமபிரான் சூட்டி விடுகிறார். இன்னும் எத்தனையோ வேலைகள் உண்டு அனுமனுக்கு. கடல் கடந்து சென்று சீதா பிராட்டியை காண வேண்டும், சீதையை கண்டு வந்து ராமபிரானுக்கு சொல்ல வேண்டும். இன்னும் எத்தனையோ விபீஷனுடைய சரணாகதி கதியின் பொழுது விபீஷனை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். இப்படி எத்தனையோ இடங்களில் அனுமனுடைய சொல்லாற்றலை காணவிருக்கின்றோம். ஆனால் எந்த ஒரு இடத்தையும் காணாமல், எந்த ஒரு உரையையும் அனுமன் வாயிலிருந்து கேளாமல் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட மாத்திரத்திலேயே ராமபிரான் யார்கொள் இச்சொல்லின் செல்வன் என்று கேட்கிறார். இன்னொரு இடத்தை பார்க்கலாம். சீதா பிராட்டி ராவணனால் கவர்ந்து செல்லப்பட்டு அசோகவனத்தில் இருக்கிறார். யார் சென்று சீதா பிராட்டியை கண்டு வருவது என்று வானரப்படைகள் எல்லாம் கூட்டம் கூடுகிறார்கள். தென் திசையை நோக்கி அனுமன் அனுப்பப்பட்டார். நமக்கெல்லாம் கதை தெரியும். தென் திசைக்கு சென்று இலங்காபுரிக்குள் நுழைகிறார். யார்? அனுமன். இலங்காபுரிக்குள் நுழைந்து ஒவ்வொருவரையாக பார்க்கிறார். வெறும் சொல்லாற்றல் மட்டும் அனுமனிடத்தில் இல்லை. அவருடைய புத்தி கூர்மை என்பது, அவருடைய மதி நுட்பம் என்றது படித்து படித்து சிலாகிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே? ராவணன் ஆட்சி செய்யக்கூடிய இலங்கையில். இவர் சீதா பிராட்டியை தேடி அங்கே செல்கிறார். அப்படியே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முகங்களையாக பார்த்து கொண்டே செல்கிறார் அனுமன். உள்ளே சென்றதும் கும்பகர்ணனை பார்க்கிறார். கும்பகர்ணனை பார்த்த மாத்திரத்தில் பெரிய தோல், கும்பகர்ணனுடைய தோல். இங்கே கம்பர் சொல்லுகின்ற பொழுது, தோளோடு தோல் செல தொடர்ந்து நோக்கிறேன் நாட்கள் பல கழியுமால். கும்பகர்ணனுடைய ஒரு தோலை அப்படியே பார்த்து தொடர்ந்து இன்னொரு தோலை பார்த்து முடிக்க வேண்டும் என்றால் பல நாட்கள் ஆகுமாம். தொடர்ந்து பார்த்தால், கண் இமைத்து பார்த்து மீண்டும் முதலிலிருந்து தொடங்கினால் எத்தனை மாதங்கள் ஆகுமோ தெரியாது. அவ்வளவு பெரிய தோல்.
நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். யார்? கும்பகர்ணன். ஒவ்வொருவரையாக பார்த்து கொண்டே செல்கிறார். தேவ மகளிர் எல்லாம் அடிவருடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வானத்தில் இருக்கக்கூடிய தேவலோக பெண்கள், தேவலோக ஆண் மக்கள் என்ற அனைவரும் இவர்களுக்கு அதிக ஏவல் செய்கிறார்கள். யாருக்கு? ராவணனுக்கு. கும்பகர்ணன் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கின்றான். நித்திரை வரம் கேட்டு உறங்கிக் கொண்டான். நாவில் சரஸ்வதி அமர்ந்து நித்திரை வரம் கேட்டு விட்டார். கொஞ்சம் கடந்து இன்னும் ஒரு மாளிகைக்குள் நுழைகிறார். இந்திரஜித் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இந்திரஜித்தை பார்த்த மாத்திரத்தில் அனுமன் நினைத்தாராம், எப்படி இருக்கிறாராம் இந்திரஜித்? 6 முகங்கள், முருகப்பெருமானுடைய 6 முகத்தினுடைய அழகு எல்லாம் சேர்ந்து ஒரே முகத்தில் இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்குமோ அவ்வளவு அழகாக இந்திரஜித் இருக்கிறார். இந்திரஜித் யார்? ராவணனுடைய மகன். ஒரு அரக்கனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வர்ணனை பாருங்கள். ஒரு அரக்கனை பார்த்து கம்பநாட்டாழ்வார் சொல்கிறார். யாருக்கு உவமையாக சொல்கிறார்? அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருள் ஏது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. அழகு என்ற சொல்லுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய 6 முகங்களும் சேர்ந்து ஒரே முகமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறதாம் இந்திரஜித்துடைய முகம். இந்திரஜித்தை பார்த்த மாத்திரத்தில் கண்டுகொண்டார். என்ன கண்டுகொண்டார்? ராமபிரானும் இளைய பிரானும் இவரிடத்தில் பல நாட்கள் போர் செய்ய வேண்டி வரும். அவருடைய முகம்தான் அழகு, ஆனால் அவருடைய வீரம் எப்படிப்பட்டது, அவருடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டது என்று அவருடைய முகத்தை பார்த்த மாத்திரத்தில் கண்டு கொண்டாராம் அனுமன். மெய் லட்சணம் அறிதல் என்று சொல்வார்கள். ஒருவருடைய முகத்தை பார்த்த மாத்திரத்தில் அவருடைய உள்ளத்தை அறிதல், அவர் மனதில் என்ன நினைக்கிறார் என்று அறிதல், அவருடைய கேரக்டர் என்று சொல்லுவோமே, அவருடைய குணங்களை அறிதல், முகத்தை பார்த்த மாத்திரத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் அனுமனுக்கு இருந்தது. அப்படியே கடந்து கொஞ்ச தூரம் செல்கிறார். பெரிய மாளிகை, பலரும் காவல் காக்கிறார்கள். வெளியில் பெரிய திரண்ட தோள்களை இருக்கக்கூடிய பல வீரர்கள் பழங்கதைகளை எல்லாம் பேசிக்கொண்டு கையில் பெரிய பெரிய ஆயுதங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு காவல் காக்கிறார்கள். உள்ளே அப்படியே சென்று பார்க்கிறார். அனுமன் எப்படி சென்றார்? உண்மை உருவத்தில் செல்லவில்லை. சில இடங்களில் காற்றாக, சில இடங்களில் புகையாக, சில இடங்களில் தன்னுடைய உருவத்தை அப்படியே சுருக்கி கொண்டு, சில இடங்களில் மிகப்பெரிய பேருருவமாக என்று எப்படியெல்லாம் இலங்கைக்குள் வலம் வர முடியுமோ 3 லட்சம் தெருக்கலாம் இலங்கைக்குள். 3 லட்சம் தெருக்கள். யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய இடமாக அது இருந்திருக்கும். வானத்தில் இருக்கக்கூடிய தேவலோகம் அப்படியே தன்னுடைய முகத்தை ஒரு கண்ணாடியில் பார்த்தால் எப்படி இருக்குமோ அது போல பொன் அமராவதி பட்டினம் போல அப்படியே அந்த இலங்காபுரி காட்சி கொடுத்ததாம். அவ்வளவு அழகான இலங்கையில் இருக்கக்கூடிய 3 லட்சம் தெருக்களிலும் சுற்றி 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 வலம் வருகிறார். ராவணனை கண்டு கொள்கிறார். முதலில் கும்பகர்ணனை பார்த்தார். இவர் ராவணனாக இருக்கக்கூடுமோ என்று ஒரு ஐயம். ஆனால் 10 தலை இல்லையே இவருக்கு, இவர் எப்படி ராவணனாக இருக்க முடியும்? இல்லை, இவன் ராவணன் இல்லை என்று கடந்து கடந்து அப்படியே வருகிறார். ராவணனுடைய மாளிகைக்குள் செல்கிறார். அப்படியே ராவணனுடைய அந்த முகத்தை பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்தில் 10 தலைகள் 20 கைகள். இவருக்கு கடுமையான கோபம். இப்போதே 10 தலைகளையும் எடுத்து பந்து விளையாடுவது போல் விளையாடி விட வேண்டும் என்று கோபம். யாருக்கு? அனுமனுக்கு. தோளாற்றல் என்னாகும்? ஒருவேளை நான் இந்த ராவணனை பந்தாடவில்லை என்றால் என்னுடைய தோளாற்றல் எதற்கு? மேலே சொன்ன சொல்லாற்றல் எதற்கு? நிச்சயமாக சீதா பிராட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்தை கண்டு கொண்டு வருவேன். சீதா பிராட்டியை மீட்டு கொடுப்போம் என்ற சுக்ரீவனோடு சேர்ந்த அனைவரும் திட்டம் செய்தார்களே, அந்த சொல்லாற்றல் எதற்கு? என்னுடைய தோளாற்றல் எதற்கு? வாளாற்றல் கண்ணாலை வஞ்சித்தான் மணிமுடி என் தாளாற்றலால் இடித்து தலை 10 தகர்த்து உருட்டி, அவருடைய 10 தலைகளையும் அப்படியே தகர்த்து உருட்டி காட்டேனேல் அடியேனாய் முடியேன். ராமபிரானுடைய அடியேன் என்று சொல்லுவதற்கு எனக்கு தகுதியே இல்லை. எப்போது இவருடைய 10 தலைகளையும் எடுத்து நான் பந்து விளையாடவில்லை என்றால் நான் அடியேனே அல்ல என்று ஒரு நிமிடம் அவருக்கு அப்படியே கோபம் வருகிறது. கோபம் வந்து ராவணனை அழித்து விடலாம். ஆனால் அவர் நினைத்து கொண்டாராம், அனுமன் நினைத்து கொண்டாராம், சொல்லாற்றல் எப்போது வரும்? மதிநுட்பம் இருந்தால்தான் சொல்லாற்றலாக அது வெளிப்படும். எல்லோரும் சொல்லுவார்கள், எண்ணம் போல்
வாழ்க்கை என்று. அது என்ன எண்ணம் போல் வாழ்க்கை? ஏனென்றால் எண்ணங்கள் தான் சொற்களாகிறது, சொற்களாக மாறுகின்றன. மனத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் சொற்களாகும், சொற்கள் தான் செயல்களாகும், செயல்கள் தான் பழக்கமாகும், பழக்கம் தான் வழக்கமாகும், வழக்கம் தான் ஒழுக்கமாகும், ஒழுக்கம் தான் வாழ்க்கையாகும். எண்ணம் போல் வாழ்க்கை. நாம் எண்ணத்தில் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் சொல்லில் வெளியே வரும். ஒரு ராமபிரான் ராவணனை பார்த்து இவர் எண்ணுகிறார், அனுமன் எண்ணுகிறார், இவரை இப்போதே அழித்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார். ஆனால் மனதில் ஒரு ஓரத்தில் அவர் நினைத்து கொண்டாராம். அனுமன் என்ன நினைத்து கொண்டார்? ராமனுக்கு எதிரியாக, ராமபிரானுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய இந்த ராவணனை சாதாரணமான ஒரு குரங்கு வந்து வென்றுவிட்டு சென்றது என்றால் ராமபிரானுடைய பெருமைக்கு அது இழுக்கு அல்லவா? எனவே இத்தகைய ஒரு செயலை நாம் செய்யலாமா என்று யோசிக்கிறார். எனவே அப்படியே ராவணனை கடந்து அப்படியே போகிறார். அப்படியே பல்வேறு 3 லட்சம் தெருக்கள் என்று பார்த்தோம் இல்லையா? பல்வேறு தெருக்களை சுற்றி சுற்றி சீதா பிராட்டி எங்கே இருக்கிறாள், சீதா பிராட்டி எங்கே இருக்கிறாள், காற்றாக, புகையாக, பெரிய வடிவத்தோடு, சிறிய உருவத்தோடு என்று எத்தனையோ உருவங்களை எடுத்து சீதா பிராட்டி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் தேடி 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 செல்கிறார். கடைசியாக ஒரு இடத்தில் செல்கிறார். சீதா பிராட்டி இருக்கக்கூடிய அசோகவனம். அசோகவனத்தில் சுற்றிலும் அரக்கிமார்கள், நடுவில் தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண். அப்படியே பல நாட்களாக தன்னுடைய உடலை குளிக்காமல், தன்னுடைய தலையை முடிக்காமல் இருந்தால் ஒரு பெண் எப்படி காட்சி தருவாளோ அப்படி காட்சி தருகிறார். அரக்கியர்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய சஞ்சீவினி மருந்து போல ராமபிரானும் இளையபிரானும் சீதா பிராட்டி எங்கே எங்கே என்று தேடி வருகின்ற பொழுது ஏதோ ஒரு அருமருந்தை தொலைத்தவர்கள் போல் தேடி வந்தார்கள் அல்லவா? அந்த அருமருந்து இங்கேதான் இருக்கிறது. இந்த அருமருந்து எப்படிப்பட்டது? சஞ்சீவினி அருமருந்து. ஏனென்றால் ராமபிரானுடைய உயிரை மீட்டு தரக்கூடிய சக்தி சீதா பிராட்டி இடத்தில் தான் இருக்கிறது. ராமபிரான் உயிர் பிழைத்தால் தான் அத்துணை பேரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எனவே அருமருந்தாக வீற்றிருக்கக்கூடிய சீதா பிராட்டியை பார்க்கிறார். சீதா பிராட்டியினுடைய கண்கள் எல்லா திசைகளிலும் ராமபிரானுடைய வரவை நோக்கி காத்து கொண்டிருந்தன. ராமபிரான் இப்போது வந்து விடாரா, இப்போது வந்து விடுவாரா, அங்கே வருகிறாரா, இங்கே வருகிறாரா என்று பார்த்து 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 சீதா பிராட்டியினுடைய கண்களே ஒளி இழந்து விட்டனவா. ஸ்நானம் செய்யவில்லை, தன்னுடைய தலையை முடிக்கவில்லை. இப்படி ஒரு கோலத்தில் சீதா பிராட்டியை பார்க்கிறார் அனுமன். அப்போது ராவணன் எதிரில் வருகிறார். எப்படி வருகிறார்? வானத்தில் இருக்கக்கூடிய தேவலோக மங்கைகள் எல்லாம் இவரை சுற்றித்தானே இருக்கிறார்கள். முதலில் ஊர்வசி ராவணனுடைய உடைவாளை ஏந்தி கொண்டு ஊர்வசி பின்னால் வருகிறார். ராவணன் முன்னே நடந்து செல்கிறார். சீதா பிராட்டியை பார்ப்பதற்காக அப்படியே ராவணன் செல்கிறார். கையில் உடைவாளை ஏந்தி கொண்டு ராவணன் வேகமாக நடக்கிறார். அந்த நடைக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் ஊர்வசி நடக்கிறார். அடுத்து மேனகை ராவணனுக்கு வெற்றிலை மடித்து கொண்டு பின்னாடி வந்தாளாம். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை என்று சொல்லக்கூடிய பெண்கள் எல்லாம் இங்கே அடிமை தொழில் செய்கிறார்கள். இது கூட பரவாயில்லை. திலோத்தமை ராவணனுடைய செருப்பினை தலையில் தாங்கியவாறு பின்னால் ஓடி வருகிறார். இங்கே என்ன அர்த்தம்? வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அத்துணை பேரும் ராவணனுக்கு அடிமை தொழில் செய்கிறார்கள். இவர்களை மீட்டு கொடுக்கத்தானே இந்த அவதாரமே. இதற்குத்தானே திருமால் ராமபிரானாக அவதாரம் செய்தார். இப்படி ராவணன் பெரும் படைகளோடு அப்படியே சீதா பிராட்டியை நோக்கி வருகிறார். சீதா பிராட்டி இடத்தில் கெஞ்சுகிறார், கதறுகிறார், தன்னை அடிமையாக ஏற்றுக்கொள்ள சொல்கிறார். சீதா பிராட்டி ராவணனுடைய முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. ஒரு துரும்பை கிள்ளி போடுகிறார். ஒரு துரும்பை கிள்ளி போட்டு அந்த துரும்பை பார்த்து, முன்னிலையாக்கல் என்று சொல்வார்கள், முன்னால் ஏதோ ஒரு பொருளை பார்த்து பேசுவது என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் தமிழ் இலக்கியங்களில் உண்டு. அதுபோல ராவணனுடைய முகத்தை கூட பார்க்காமல் அந்த துரும்பை பார்த்து பேசுகிறாள் சீதா பிராட்டி. கும்பகர்ணன் சொல்லுவார். கும்பகர்ணனை அப்படியே எழுப்புவார்கள். போர் மேகம் சூழ்ந்துள்ளது, போர் மூட போகிறது. கும்பகர்ணனை எழுப்புவார்கள். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்று கான், எழுந்திராய் எழுந்திராய் என்று எழுப்புவார்கள். எழுந்தவுடன் இலங்கைக்குள் போர். இந்த செய்தியை கேட்டவுடன் கும்பகர்ணன் சொன்னானாம்,
திருஷ்டியின் விடமல்ல பொற்பின் செல்வியை இன்னமும் வீட்டிலையோ. என்ன அர்த்தம்? ராவணனை இங்கே சீதா பிராட்டி ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை என்று பார்த்தோம். சீதா பிராட்டி எப்படிப்பட்டவள்? திருஷ்டி விசமுடைய பாம்பு போன்றவள். அந்த பாம்பு நம்மை தீண்ட வேண்டாம், அது பார்த்தாலே போதும் பஸ்மமாகிவிடும். கும்பகர்ணன் கேட்கிறார், திருஷ்டியின் விஷத்தை போல பாம்பு போல இருக்கக்கூடிய அந்த சீதா பிராட்டியை ராவணன் இன்னும் விடவில்லையா? போர் வருகின்றது என்றால் இந்த ஒற்றை காரணமாகத்தான் இருக்க வேண்டும். மற்றபடி இலங்கைக்குள் போர் வருவதற்கான வாய்ப்பே இல்லை என்று அறிந்து அவர் சொல்கிறார். அப்போதும் சீதா பிராட்டி ராவணனிடத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? என்னுடைய கணவன், என்னுடைய மணவாளன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மேருமலையே தகர்க்க வல்லவன், 7 லோகங்களையே அழித்து விடக்கூடிய ஆற்றல் உடையவன். நீ தினந்தோறும் வணங்கி கொண்டிருக்கிறாயே சிவபெருமான், அந்த சிவபெருமானுடைய சிவதனுசையே முறித்தவன் என்று ராமபிரானுடைய பெருமைகளை எல்லாம் சீதா பிராட்டி பேசுவதை மறைந்திருந்து யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்? அனுமன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் அப்படியே கூர்ந்து அனுமன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கடைசியில் ராவணன் பேசிவிட்டு சென்ற பிறகு சீதா பிராட்டிக்கு இனி ராமபிரான் என்னை அழைத்து செல்ல வரமாட்டானோ என்று ஒரு சந்தேகம். இளைய பிரானுக்கு எவ்வளவோ இலக்குவனனை சீதா பிராட்டி சாடுகிறார்கள். நாம் பார்த்தோம் அல்லவா, மாரிசன் வீழ்ச்சியா சூர்பனகையின் சூழ்ச்சியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இளைய பிரானை எத்தனையோ வகையில் சாடுகிறாள் சீதா பிராட்டி. மனதில் ஏதோ ஒரு ஓரத்தில் இலக்குவனனுக்கு என் மேல் ஏதாவது ஒரு கோபம் இருக்குமோ, அவர்கள் வரவே மாட்டார்களோ என்று ஒரு மரத்தில் தற்கொலை செய்து கொண்டு விடலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் சீதா பிராட்டி தற்கொலை செய்து கொள்வதற்காக மரத்தை நாடி செல்கிறார். அனுமன் இவற்றை எல்லாம் மறைந்து இருந்து பார்க்கிறார். அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கையை பிடித்து தடுத்து நிறுத்தலாம் என்றால் நெய்யிலை தீண்டவும் பூசினான். தாயனைய சீதா பிராட்டியினுடைய கரங்களை தீண்டவும் பூசினானாம் அனுமன். நிறைவாக அவர் என்ன செய்தார்? அண்டர்நாயகன் அருள் தூதன் யான். அண்டர்நாயகன் என்று சொல்லக்கூடிய ராமபிரானுடைய அருள் தூதன் நான் என்று ராம் 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 என்று சொன்னார். ராம் 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 என்று சொல்லக்கூடிய தன் பிரானுடைய அந்த பெயரை கேட்ட மாத்திரத்தில் சீதா பிராட்டி தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையே விட்டுவிட்டார். ராமபிரானுடைய திருநாமம் நம்முடைய உயிரை காக்கக்கூடிய அருள் மருந்து. எந்த இடத்தில் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் நன்றாக அறிந்து வைத்திருந்தார் அருமன். இப்போது சீதா பிராட்டியினுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு வேறு ஆயுதமே இல்லை, வேறு வழியே இல்லை. இந்த இடத்தில் ராமபிரானுடைய திருநாமம் தான் ஒரே வழி என்று எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்று அறிந்து பேசினதால் அனுமனுக்கு சொல்லின் செல்வன் என்று பெயர். சீதா பிராட்டி அப்படியே நிமிர்ந்து பார்க்கிறார். யார் இது? குரங்கு போல இருக்கிறது. மனதில் நினைத்துக் கொள்கிறார். என்ன நினைத்துக் கொள்கிறாள்? அரக்கனே ஆகுக, என்னுடைய உயிரை இப்போது காப்பாற்றி இருக்கிறான். எப்படி காப்பாற்றி இருக்கிறான்? ராமபிரானுடைய பெயரை சொல்லி காப்பாற்றி இருக்கிறான். அப்படி என்னுடைய உயிரை காப்பாற்றி இருக்கக்கூடிய இவர் அரக்கனே ஆகுக. இந்த அரக்கர் கூட்டத்திலிருந்து யாராவது ஒருத்தர் வந்து ராமபிரானுடைய பேரை சொல்லி நான் தற்கொலை செஞ்சுக்கிறாம தடுத்தாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அரக்கனே ஆகுக, வேறு ஓர் அமரனே ஆக. அரக்கருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. வானத்தில் இருக்கக்கூடிய அமரர்கள், தேவர்கள். வேறு ஓர் அமரனே ஆக, இவன் தேவலோகத்தை சார்ந்த ஒருவராக. ஏனென்றால் தேவர்கள் எல்லாம் அங்கே தானே அடிமை செய்கிறார்கள். எனவே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய யாரேனும் இப்படி வருகிறார்களோ அன்றி குரக்கு இனத்து ஒருவனேதான் ஆகுக. குரங்கினத்தை சார்ந்த ஒருவனாகவே இருந்துவிட்டு போகட்டுமே. கொடுமையே ஆகுக, கொடிய தொழில் செய்யக்கூடிய கொடுமையாளனாக கூட இருந்துவிட்டு போகட்டும். இரக்கமே ஆக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர் இதில் உதவி உண்டோ. இரக்கமே ஆக வந்து நான் என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் இரக்கமே வடிவாக வந்து எம்பிரானுடைய நாமத்தை சொல்லி என்னுடைய உணர்வை உருக்கி சென்றானே, என்னுடைய உயிரை மீட்டு கொடுத்தான்.
கொடுத்தானே, இதை காட்டிலும் ஒரு உதவி இருக்கிறதா? இவர் யாராக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் என்று சொல்கிறாள் சீதா பிராட்டி. இதை சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஒரு அழகான நிகழ்வு நினைவுக்கு வருகிறது. கொஞ்சம் கம்பராமாயணத்திலிருந்து வெளியில் சென்று வருவோம், ஒரு 2-3 நிமிடம். ஊவே சாமிநாத ஐயருடைய மாணவர் கீவா ஜெகநாதர். நாம் அனைவரும் அறிவோம். ஊவே சாமிநாத ஐயருடைய ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவருக்கு 10 கம்பர் என்று பெயர். கம்பர் ஒரு ராமாயணத்தை எழுதினார், 10,000 பாடல்களுக்கு மேல் எழுதி. ஆனால் 10,000 பாடல்களை எழுதி 10 கம்பர், கிட்டத்தட்ட 1,00,000 பாடல்களை எழுதினாராம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அவையெல்லாம் தொகுக்கப்படவில்லை, ஒரு சில பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கின்றன. அவருடைய மாணவர் ஊவே சாமிநாத ஐயர் கரையானுக்கும் மணலுக்கும் புனலுக்கும் போனது போக மிச்சம் இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் தொகுத்து கண்டறிந்து ஆராய்ச்சி செய்து பதிப்பித்து கொடுத்தவர் ஊவே சாமிநாத ஐயர். அவருடைய மாணவர் வாக்கீச கலாநிதி என்று அழைக்கப்படக்கூடிய கீவா ஜெகநாதர். அவர் ஒரு இடத்தில் இது போல ஒரு சொற்பொழிவில் பேசுவதற்காக சென்றிருந்தார். ஒரு பட்டிமண்டபம் என்று வைத்துக் கொள்வோம். தன்னுடைய சிஷ்ய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு பட்டிமன்றத்திற்கு சென்று நன்றாக உரையாடிவிட்டு அமர்ந்திருக்கிறார். இது போல ஒரு மண்டபம், ஒரு அரங்கம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த அரங்கத்தின் தலைவர் நிறைவாக பேசி முடித்து இருக்கக்கூடிய கீவா ஜெகநாதருக்கு பெருமை செய்ய வேண்டும், சிறப்பு செய்வார்கள் அல்லவா? சிறப்பு விருந்தினராக சென்றால், பட்டிமன்றத்தின் தலைவராக சென்றால் சிறப்பு செய்வார்கள். அது போல சிறப்பிக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியின் தலைவர் என்ன சொல்லிவிட்டாரா? மேடையில் பேசுகின்ற பொழுது அனைவரின் முன்னிலையில் சொல்லிவிட்டாரா, இதோ இங்கே பட்டிமன்றத்தில் வந்திருக்கிறாரே கீவா ஜெகநாதர், இவரை குறித்து எனக்கு பெரிதாக ஒன்றும் நன்றான அபிப்பிராயம் இல்லை. அவ்வளவாக இவர் மேல், இவருடைய சொல்லாற்றல் மேல் எனக்கு பெரிதாக ஒன்றும் மதிப்பு இல்லை. ஆனாலும் நான் இவரை அழைத்திருக்கிறேன். ஏன் அழைத்திருக்கின்றேன் என்றால், இவருடைய ஆசிரியர் ஊவே சாமிநாத ஐயர் என்பதால் நான் இவரை அழைத்திருக்கிறேன். வாக்கீச கலாநிதி என்று பெயர் எடுத்தவர் கீவா ஜெகநாதன். ஊவே சாமிநாத ஐயரிடத்தில் படித்தவர் என்றால் அவருடைய வாக்கு சாதுரியம் எப்படி இருக்கும் என்று யோசிக்க வேண்டும். ஆனால் அந்த இடத்தில் அப்படியே நிதானமாக யோசிக்கிறார். நாம் எல்லாம் சிறியதாக ஏதோ ஒரு சொல்லிவிட்டால் அப்படியே அந்த இடத்தில் நம்முடைய முகம் மாறிவிடும், அப்படியே சொற்கள் எல்லாம் தடுமாற ஆரம்பித்து விடும். என்னடா ஒரு பெரிய மேடைக்கு வந்திருக்கின்றோமே, சிறப்பு விருந்தினராக நம்மை அழைத்திருக்கிறார்களே, இப்படி மேடையில் வைத்து அவமானம் செய்து விட்டாரே என்று அவர் எண்ணவில்லை. அவருக்கு கீவா ஜெகநாதர் அவருக்கு மனம் மொழி மெய் என்று எல்லாமே கம்பராமாயணம் தான், கம்பராமாயணத்தோடு தொடர்புடையதுதான், வெளியில் செல்லவில்லை, எல்லாமே கம்பராமாயணம் தான். நிறைவாக இவர் ஏற்புரை வழங்க வேண்டும் அல்லவா? இவருக்கு சிறப்பான முறையில் சிறப்பு செய்து விட்டார் அவைத்தலைவர். இவர் ஏற்புரை வழங்க வேண்டும், பட்டிமன்றத்திற்கு தீர்ப்பு சொல்ல வேண்டும். அப்படியே நிற்கிறார். தீர்ப்பு சொல்லுகின்ற பொழுது தீர்ப்பை சொல்லிவிட்டு நிறைவாக சொல்கிறார், இப்போது இந்த அவையினுடைய தலைவர் எனக்கு சிறப்பு செய்தாரே, தலைவர் அவர் அரக்கனே ஆகுக. இந்த பாடலை அப்படியே சொல்கிறார். சீதா பிராட்டி அனுமனை பார்த்து சொன்ன அந்த பாடலை அப்படியே சொல்கிறார். அன்றி அமரனே ஆகுக. அவன் கெட்டவனாகனா இருந்துட்டு போகட்டும், இல்ல நல்லவனா கூட இருந்துட்டு போகட்டும், குரங்கு ஒருவனே தான் ஆகுத. பொடா குரங்குன்னு திட்டாங்க. ரொம்ப அழகா பாடல சொல்லி, இரக்கமே ஆக வந்து எம்பினான் நாமம் சொல்லி உருக்கிலன் உணர்வை தந்தான் உயிர் இதனிடம் உதவி உண்டு. வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாத ஐயர் தன்னுடைய பிரானாக யாரை கருதினார் என்றால் ஊவே சாமிநாத ஐயர். என் ஆசிரியர் பிரான் என்று ஒரு நூலையே அவர் எழுதி இருக்கிறார். இவர் யாராக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும், அரக்கனாக இருக்கட்டும், அமரனாக இருக்கட்டும், குரங்காக கூட இருக்கட்டும், என்னுடைய உயிர் போகக்கூடிய நேரத்தில் அந்த சொல்லால் காயப்பட்ட தன்னுடைய மனம் தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. சபையில் அத்துணை பேருக்கு முன்னால் இவர் மீது எனக்கு பெரிதாக மதிப்பு இல்லை என்று சொல்லிவிட்டால், தன்னுடைய சிஷ்ய பிள்ளைகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு அவமானமாக இருக்கும், உயிர் போயிருக்கும். மானத்தை விட பெரிதாக எதை பார்க்கிறோம்? உயிரை விட பெரிதாக மானத்தை பார்க்கிறோம். மானத்தை விட பெரிது ஒன்றும் இல்லை. சொல்கிறார், என்னுடைய உயிர் போகக்கூடிய இந்த தருவாயில் வந்து
என்னுடைய பிரான் நாமத்தை சொல்லி தந்தான் உயிர். என்னுடைய ஆசிரியருடைய பெருமை இங்க பேசிட்டாங்க. இதை காட்டிலும் ஒரு உதவி எனக்கு வேணாம். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. எவ்வளவு அழகா அன்றைய காலத்தில் சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இலக்கியமே வாழ்க்கையாக, குறிப்பாக கம்பராமாயணத்தையே வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர். அப்படியே சீதா பிராட்டி இங்கே சொல்லி இருக்கக்கூடிய, அனுமனை பார்த்து சொல்லி இருக்கக்கூடிய இதை அப்படியே சொன்னார் கீவா ஜெகநாதன். எனவே சீதா பிராட்டி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் ராமபிரானுடைய நாமத்தை சொல்லி, அந்த நாயகனாக இருக்கக்கூடிய அவருடைய நாமத்தை சொல்லி இங்கே உயிரை மீட்டு கொடுத்து தான் வந்த செய்தியை அத்துணையையும் சொல்கிறார். தான் ராமபிரானுடைய தூதன் என்று சொல்கிறார். இலக்குவன் மானை தேடி புறப்பட்டு ராமபிரானை நோக்கி புறப்பட்ட அந்த சனம் முதல் அதற்கு பின்னால் நடந்த அத்துணையையும் ஒன்று விடாமல் சொல்கிறார் அனுமன், சொல்லின் செல்வன். இப்போது பிராட்டியும் சொல்லையே தூதாக எடுத்து அனுப்புகிறாள். யாருக்கு? ராமபிரானிடம். என்ன தூதாக அனுப்புகிறாள்? இப்பிறவியில் இரு மாதரை சிந்தையாலும் தொரேன் என்ற செப்பரத்தை அண்ணலின் செவிகளில் சாற்று. என்னை கைப்பற்றக்கூடிய, என்னை கரப்பற்றக்கூடிய, என்னை திருமணம் செய்து கொண்ட அந்த சூழலில் ராமபிரான் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். இந்த பிறவியில் உன்னை தவிர மற்றும் ஒரு பெண்ணை நான் உள்ளத்தாலும் நினைக்க மாட்டேன். அப்படியே கண்ணதாசன் எடுத்துக்கொண்டார். உன்னை அல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். என் உள்ளம் இருப்பது உன்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். ரொம்ப அழகா அப்படியே கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் அப்படியே எடுத்து அந்த பலாசுளையில் தேனை அப்படியே நனைத்து கொடுத்தால் எவ்வளவு சுவையாக இருக்குமோ அப்படி கொடுப்பார் கண்ணதாசன். எனவே இந்த சொல்லறத்தை ராமபிரானிடத்தில் தூதாக அனுப்புகிறாள் சீதா பிராட்டி. ராமபிரான் சீதா பிராட்டியே ஒருவருக்கு தூதுவனாக சொற்களை சொல்லி அனுப்ப வேண்டும் என்றால் அவருடைய சொல்லாற்றல் எப்படி இருக்க வேண்டும்? பிராட்டியை கண்டு கொண்டு விட்டார் அனுமன். இவள்தான் சீதா பிராட்டி. இங்கே கண்ட செய்தியை அங்கே போய் சொல்ல வேண்டும். அதற்கு பின்னதாக இலங்கையை எரியூட்டியது, அவற்றையெல்லாம் நாம் அந்த கதையின் ஊடாக நாம் பார்த்திருக்கின்றோம். இலங்காபுரியை எரித்தார். விபீஷணன் வந்து அவரை அழிப்பதை, அனுமனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று ராவணன் துடித்த போது தூதுவனாக வந்தவரை கொல்லக்கூடாது என்று விபீஷணன் தடுத்து அனுமனை அனுப்பி வைத்தார். நேரடியாக ராமபிரான் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அனைத்து பகுதிகளிலும் சென்ற, அனைத்து திசைகளிலும் சென்ற அந்த குரங்கு படைகள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டன. இனி யார் வர வேண்டும்? சீதா பிராட்டியை தேடி சென்ற அனுமன் மட்டுமே வர வேண்டும். அனைவரும் ஆஞ்சநேயருக்காக, அனுமனுக்காக அப்படியே காத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி காத்து கொண்டிருக்கிறார்கள்? அனுமன் எப்போது வருவான், எப்போது வருவான், என்ன செய்தியை கொண்டு வருவான் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போதுதான் அனுமன் வந்தார். வந்து சீதா பிராட்டி இருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார். சாஷ்டாங்கமாக விழுந்தார். அந்த குறிப்பினாலே ராமபிரானுடைய பாதி ஐயம் தீர்ந்து விட்டது. கற்பின் செல்வியாகிய சீதா பிராட்டியை இவர் கண்டதும் உண்டு, அவள் கற்பும் நன்று என்று குறிப்பினால் பாதி தெரிந்து விட்டது ராமபிரானுக்கு. குறிப்பில் அறியின் கொள்கையன். மற்றவருடைய முகத்தில் தோன்றக்கூடிய குறிப்பினை வைத்துக் கொண்டு அங்கே நடந்தது என்ன என்பதை அறியக்கூடிய ஒரு திறமை படைத்தவர் ராமபிரான். அதே திறமை அருமனிடத்தில் இருந்தது. அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து அவர் என்ன சொன்னார்? சீதையை என்று சொல்லிவிட்டால் சீதைக்கு என்ன ஆயிற்றோ என்று ராமபிரானுடைய மனம் நொந்து விடுமோ என்று கண்டேன் என்று ஆரம்பிக்கிறார். சீதையை என்று கூட சொல்லவில்லை. அனைவரும் சொல்வார்கள் கண்டேன் சீதையை, கண்டேன் சீதையை. அப்படி ஒரு வரி இல்லை. கண்டனர் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திசை அலைக்கடல் இலங்கை தென்னகர் அந்த நாயகர் இனி துரத்தி ஐயமும் பண்டுல துயரமும் என்று அனுமன் சொன்னான். அனுமன் என்ன சொன்னான்? கண்டனன், நான் பார்த்தேன், எடுத்த எடுப்பிலேயே கண்டனன். சொல்லின் செல்வன் அனுமன். சீதையை கண்டேன் என்று சொன்னால் சீதா பிராட்டிக்கு என்ன ஆயிற்றோ என்று அடுத்த சொல் வரக்கூடிய அந்த நேரம் வரையிலும் கூட ராமபிரானுடைய மனதிற்கு துன்பத்தை தரக்கூடாது. அவருடைய சொல்லாற்றல் அப்படிப்பட்டது.
கண்டனன். யாரை கண்டனன்? கற்பினுக்க அணியை. எப்படி கண்டேன்? கண்களால் கண்டேன். கண்டனன் கற்பினுக்க அணியை என்று சொன்ன மாத்திரத்திலே இங்கே பொருள் முழுமையாகிவிட்டது. அது என்ன? கண்களால் கண்டேன். கண்டனன் கற்பினுக்க அணியை என்று சொன்னாலே பொருள் நிறைவாகிவிட்டது. சீதா பிராட்டியை கண்டேன் என்பதாக புலப்பட்டு விட்டது. மீண்டும் கண்களால் என்று கம்பர் ஏதோ ஒரு சொல்லை, பயனில்லாத சொல்லை தேவையில்லாமல் அங்கே பயன்படுத்தி இருப்பாரா? இங்கே என்ன பொருள் என்றால், சீதா பிராட்டியினுடைய கண்களிலேயே அவளுடைய கற்புத்திறத்தை நான் கண்டு கொண்டேன். என்னுடைய கண்களால் நான் சீதா பிராட்டியை கண்டேன் என்பது இங்கே பொருள் அல்ல. அவளுடைய கண்களை பார்த்து நான் பேசினேன். அவளுடைய கண்களிலேயே அந்த கற்புத்திறன் வெளிப்படுகிறது. இளங்கோவடிகள் சொல்லுவார், கௌந்தி அடிகள் கண்ணகியை பார்த்து சொல்கின்ற பொழுது, கற்பின் செல்வியாக விளங்கக்கூடிய கண்ணகியை தவிர்த்து பொற்புடைய தெய்வம் பிரிதோர் தெய்வத்தை யான் கண்டிலமான். கண்ணகியை தவிர்த்து வேறு ஒரு தெய்வம் தேவையில்லை என்று கௌந்தி அடிகள் சொல்வார். அதுபோல கண்டனன் கற்பினுக்க அணியை கண்களால் என்று சொல்கிறார். இன்னும் ஒரு பாடல் இன்னும் அழகாக சொல்வார், விற்பெரும் தடம் தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்றில் நற்பெரும் தவத்தலாய் நங்கையை கண்டேன். மிகப்பெரிய தவத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய சீதா பிராட்டியை நான் அங்கே காணவில்லை. கம்பரே சொல்லுவார், தவம் செய்த தவமாம் தையல். தவமே தவம் செய்திருந்தால்தான் சீதா பிராட்டியை போல ஒரு பெண் கிடைக்க முடியும். தவம் செய்த தவமாம் தையல். இங்கே என்ன சொல்கிறாள்? வெற்பெரும் தடம் தோல் வீரர் வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தலாய் நங்கையை கண்டேன் அல்லேன். வேறு யாரை கண்டேன்? இப்பிறப்பு என்பதொன்றும், நல்ல இல்லத்தில் நல்ல குடியில் பிறந்த குடிப்பிறப்பு என்பது ஒன்றும், இரும்பொறை, அந்த பூமி தாய்க்கு பிறந்தவள் அல்லவா, அந்த பொறுமைக்கு உதாரணமாக விளங்குபவள் அல்லவா. இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பேரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன். கற்பு ஈக்குவல் சீதா தேவி, அப்படி சொல்லிவிடலாம். சீதா பிராட்டியை நான் காணவில்லை, தவம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை நான் காணவில்லை, கற்பையே நான் கண்டேன். கற்பெனும் பேரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன் என்று சொல்கிறார். இவ்வளவு அழகான வாக்கு சாதுரியம் என்று பாருங்கள். நிறைவாக அவர் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார்? உன் பெரும் தேவி என்னும் உரிமைக்கும் சீதா பிராட்டி உமக்கே உரிமை பூண்டு அங்கே இன்னமும் இருக்கிறார். உமக்கே உரிமையானவளாய் இருக்கிறாள். உன் பெரும் தேவி என்ற உரிமைக்கும் உன்னை பெற்ற மண் பெரும் அருகி என்னும் வாய்மைக்கும், உன்னை பெற்றிருக்கக்கூடிய தசரதனுடைய மருமகள் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்மைக்கு பொருத்தமாக இன்னும் இருக்கிறாள். மிதிலை மன்னன் தன் பெரும் தனையை என்னும் தகைமைக்கும் தலைமை சான்றால். ஜனகனுடைய மகள் என்பதை நிரூபித்து விட்டார், தசரதனுடைய மருமகள் என்பதை நிரூபித்து விட்டார். உனக்கே உரிமையாக வீற்றிருக்கக்கூடிய அந்த தேவி எனக்கு யார் தெரியுமா? என் பெரும் தெய்வம் ஐயன். சீதா பிராட்டியை தெய்வத்தை போல் பார்க்கிறான் அனுமன். எவ்வளவு சொல்லாற்றல்! என் பெரும் தெய்வம் ஐயன், அவள் எனக்கு யார்? என் பெரும் தெய்வம். ராமபிரானை பார்த்த மாத்திரத்தில் இவருடைய உள்ளம், உணர்வு, உயிர் என்று அத்துணையும் உருகியது. சீதா பிராட்டியை பார்த்து வந்த பின்னர் ராமபிரானை வணங்கவில்லை. இலங்கைக்கு சென்று பிராட்டியை பார்த்து ராவணனை சந்தித்து அங்கே நடந்ததை நேரடியாக ராமபிரானை பார்த்து வணங்கி சொல்லி இருக்க வேண்டும். ராமபிரானை பார்த்து வணங்கவில்லை. ராமபிரான் நின்றிருக்கக்கூடிய எதிர் திசையை பார்த்து, பிராட்டி இருக்கக்கூடிய திசையை பார்த்து வணங்கினார். ஏன்? வணக்கத்திற்கு உரியவளாக, பெருமைக்கு உரியவளாக, கற்புக்கரசியாக சீதா பிராட்டி இருக்கிறாள். எத்தனை பாடல்கள்! என் பெரும் தெய்வம், எனக்கு தெய்வமாக காட்சி கொடுக்கக்கூடிய அந்த சீதா பிராட்டி உமக்கே உரிமை பூண்டு அங்கே இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அனுமனுடைய சொல்லாற்றல், எப்படிப்பட்ட சொற்கள் அவை! தேர்ந்தெடுத்து சொல்லப்பட்ட, செதுக்கி சொல்லப்பட்ட சொற்கள். ஒவ்வொரு சொற்களையும் ஓவியமாக செதுக்கி இருக்கிறார் கம்பர் என்றே சொல்ல வேண்டும். சொல்லி செல்வன் அனுமன் என்றால் அனுமனுடைய கூற்றாக வரக்கூடிய சொற்கள் எப்படி இருக்க வேண்டும்? கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாதாரையும் வேட்பு மொழிவதாம் சொல். கேட்பவர்களுக்கு மட்டுமல்ல, கேளாதாரையும் தன் பக்கத்தில் ஈர்த்து அவர்களையும் கேட்க வைத்தால் அதுதான் சொல்.
அந்த சொல்லாற்றல் அனுமனுக்கு இருந்தது. நிறைவாக ஒரே ஒரு இடத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்து விடுகிறேன். ஏனென்றால் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அனைவருக்கும் பொறுமை. மிக்க நன்றி. இவ்வளவு பொறுமையாக நீங்கள் அமர்ந்து இவ்வளவு அமைதியாக முழுமையாக கேட்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நல்ல ஒரு சபை எனக்கு கிடைத்திருக்கிறது அனுமனை பற்றி சொல்வதற்கு. ஒரே ஒரு இடத்தை மட்டும், முக்கியமான ஒரு இடத்தில் அனுமனுடைய சொல்லாற்றல் வெளிப்படக்கூடிய இன்னும் ஒரு இடத்தை நான் சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன். விபீஷணன் வருகிறார். எங்கே வருகிறார்? ராவணனை விட்டுவிட்டு ராமபிரானிடத்தில் சரணடைவதற்காக, அடைக்கலம் சேர்வதற்காக விபீஷணன் வருகிறார். அவர் வருகின்ற பொழுது அங்கே குரங்கு படைகள் எல்லாம் சுக்ரீவன், அங்கதன், நலன், நீலன் என்று சொல்லக்கூடிய அத்துணை பேரும் அங்கே இருக்கிறார்கள். ஆலோசனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி போர் செய்வது, போருக்கான வியூகம் எப்படி அமைப்பது, இவற்றை எல்லாம் ஆலோசனை செய்து கொண்டே அங்கே இருக்கிறார்கள். அப்போது விபீடனன் வருவதை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய வானரப்படைகள் அவரை பிடித்து விட்டார்கள். அவர் அடைக்கலம் கருதி இங்கே வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லுகிறார்கள். சுக்ரீவன் படை தலைவன் அல்லவா, வானரப்படை தலைவன் அல்லவா? சுக்ரீவன் என்ன சொல்கிறார்? அண்ணனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கின்றது. அந்த ஆபத்து வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய சொந்த அண்ணனையே விட்டுவிட்டு இவர் வருகின்றார் என்றால் இவரை நாம் எப்படி நம்புவது? சொல்லுவது சுக்ரீவன் தன்னுடைய சொந்த அண்ணனையே ராமபிரானை வைத்து கொன்று ஆட்சியை அமைத்துக் கொண்டவன். வாலிவதம் சரியா தவறா, சரியா தவறா, இன்றைக்கு வரைக்கும் அது தீர்ந்த பாடில்லை. எனவே வாலியை வதை செய்துவிட்டு தன்னுடைய ஆட்சியை சொல்வது சுக்ரீவன். என்ன சொல்கிறார்? சொந்த அண்ணனையே விட்டு ஒருவன் வருகிறார், அதுவும் ஆபத்து காலத்தில் வருகிறார் என்றால் அவரை எப்படி நம்புவது? ஜாம்பவான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இவன் நன்மகன் போல வேடமிட்டு வந்திருக்கக்கூடிய பொய்மான், பொன்மான். அன்றைக்கு மாரீசன் என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்மான், ஒரு பொன்மான் வேடத்தில் மாரீசன் வந்தானே, பொன் போன்ற அழகிய வேடத்தில் சீதா பிராட்டியை கவர்ந்து செல்வதற்கு காரணமாக ஒரு மாரீசன் வந்தானே, அந்த மாரீசன் போல நல்ல மகன், நன்மகன் என்று சொல்லக்கூடிய வேடத்தை போட்டு இங்கே வந்திருக்கிறார். இவரை நம்ப வேண்டாம். ஜாம்பவான் சொல்கிறார். நலன், நீலன், அங்கதன் என்ற அத்துணை பேரும் சொல்கிறார்கள். இல்லை இல்லை, நலன், நீலன் சொல்கிறார். இவன் ஒரு ஓட்டை படகு. ஓட்டை படகை நம்பி நாம் எப்படி கடலில் பயணம் செய்ய முடியும்? இவரை நம்ப வேண்டாம். அந்த படையில் இருக்கக்கூடிய யாரும் விபீடனனை நம்பவில்லை. ஆனால் உள்ளபடி அங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேரை காட்டிலும் யாருக்கு நன்றாக தெரியும்? இலங்காபுரியில் இருக்கக்கூடியவர்களை பற்றி அனுமனுக்கு தெரியும். நாம இருந்தால் என்ன சொல்லி இருப்போம்? யாரையும் பேச விடாமல் நான் அல்லவா இலங்கைக்கு சென்று பார்த்தேன், எனக்கல்லவா தெரியும், என்னை விட்டு விட்டு இத்துணை பேரிடம் அபிப்பிராயம் கேட்பதா? அவர் நல்லவர், நான் சொல்கிறேன் என்று முந்திக் கொண்டு செல்வோம். அனுமன் அமைதியாக இருந்தார். எந்த இடத்தில் பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எப்போது பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் சொல்லாற்று. அனைவருடைய கருத்தையும் அமைதியாக, ஒரு நல்ல பேச்சாளன் முதலில் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றில நாயினும் கேட்க அது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் 3ஆம் துணை. காசி ஐயா அவ்வளவு விஷயங்களை சொல்வார்கள். ஆனால் பேசுங்கள் ஐயா, ஏதாவது ஒரு அமர்வில் நீங்களும் பேசுங்கள் என்று சொன்னால் அவ்வளவு தயக்கம். ஆனால் அவ்வளவு விஷயங்களை கேட்கக்கூடிய அந்த கேள்வி ஞானம். கற்றில நாயினும் கேட்க. அப்படியே அனைவரும் பேசுவதை கேட்டுக்கொண்டே அமைதியாக இருந்தார் அனுமன். ராமபிரான் அனுமனுடைய முகத்தை பார்த்து உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்ட பிறகுதான் வாயை திறக்கிறார். நிறைகுடன் தழும்பார். அப்படியே எல்லாவற்றையும் அறிந்து அமைதியாக இருக்கும். பதர்தான் அப்படியே காத்துல பறக்கும். தரையை பார்த்து நிற்குது நல்ல கதிரு, தன் குறையை மறந்து மேலே பார்க்குது பதறு. அது போல அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் பண்ணுது வெளியிலே. மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பையனை. இது மாறுவதை போ தீருவதை போ நம்ம கவலை.
அப்படியே அமைதியாக ஆழ்ந்து அகன்று கற்ற அந்த அறிவு பெருக்கத்தோடு அமைதியாக அடங்கி இருக்கிறார். ராமபிரான் அவருடைய முகத்தை பார்த்து அபிப்பிராயம் கேட்ட பின்னராக சொல்கிறார் அனுமன். இவர்கள் எல்லோரும் சொன்ன வார்த்தையில் நியாயம் இருக்கின்றது, உண்மை இருக்கின்றது. அதை நான் எதிர்க்கவில்லை. எடுத்த எடுப்பில் என்ன சொல்கிறார்? அவர்களை எல்லாம் மறுக்க வேண்டும். அப்படியே முகத்தில் அறைந்தது போல் மறுக்கவில்லை. எப்படி சொல்ல வேண்டும்? நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை, ஏதோ தவறாக நடக்கிறது, அப்படியே முகத்தை கடுகடுக்கடுவென வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது என்று சொல்லக்கூடாது. பரவாயில்லை, இன்று நடந்து விட்டது, இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது. எல்லோருக்கும் இப்படி நடப்பது சகஜம்தானே. ஒரே செய்திதான், ஒரே நிகழ்வுதான், ஒரே வார்த்தை தான். ஆனால் சொல்லக்கூடிய விதம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த சொல்லாற்றல். இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அத்துணையையும் அத்துணை கருத்தும் தூய்மையான கருத்துக்கள் தான், நியாயமான கருத்துக்கள் தான். நான் மறுத்து சொல்லுவதாக இல்லை. அண்ணன் ஆபத்தில் இருக்கின்ற பொழுது அவரை விட்டு வரக்கூடாது, நியாயம். எதிரியின் பக்கத்தில் இருந்து வரக்கூடிய ஒருவரை நம்பக்கூடாது, நியாயம். தூய்மையான கருத்து தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போது அனுமன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்பதை அவர் வாயை திறந்து பேசித்தான் அறிய வேண்டும் என்பது இல்லை. தொல்காப்பியர் சொல்லுவார், முகத்தை பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த குணாதிசயங்களை அறிவது என்று பார்த்தோம் அல்லவா? கண்ணிலும் செவியிலும் நுண்ணிய உணர்வுரை மாந்தற்கு அல்லது தெரியும் நன்மைய பொருள் என்னரும் குறைத்தேன். தொல்காப்பியம். கண்ணினாலும் செவியினாலும் உண்மையாக ஒரு விஷயத்தை பார்த்து ஆராய்ந்து சொல்லக்கூடியவர்களுக்குத்தான் மெய்ப்பாடு அங்கலட்சணம் என்பது புரியும். அத்துணை கலைகளையும் கற்று வைத்திருக்கக்கூடிய அனுமன் பணிவோடு சொல்கிறார், அடக்கத்தோடு சொல்கிறார். இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அத்துணை கருத்துக்களிலும் உண்மை உண்டு. ஆனால் ஒருவன் வாயை திறந்து பேசித்தான் அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. உள்ளத்தில் உள்ளதை உரையின் முந்துர மெல்லத்தம் முகங்களே விளம்பும் ஆதலால் அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்று அவருடைய முகமே காட்டிவிடும். அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இலங்காபுரியில் சென்று ஒவ்வொருவருடைய முகத்தையும் பார்த்தவர் அனுமன். விழிப்போடு இருந்தால் கூட முகமூடி அணிந்து கொண்டிருப்போம். என்ன சொல்ல வருகிறேன்? விழிப்போடு இருந்தால் நாம் நடித்துக் கொண்டிருப்போம். நம்முடைய உண்மையான குணங்களை மறைத்துக் கொண்டு, நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை எல்லாவற்றையும் மறைத்துக் கொண்டு நடித்துக் கொண்டிருப்போம். சரியான முறையில் அவர்களுடைய முகத்தை எப்போது பார்க்கலாம் என்றால், தூங்கிக் கொண்டிருக்கும் போது பார்க்கலாம். தூங்கிக் கொண்டிருக்கும் போது சென்று பார்த்தார் அனுமன். ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய செய்தி முகமே காட்டி கொடுத்து விடும் அல்லவா? இதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார், அடுத்தது காட்டும் பளிங்கு போல உள்ளம், கடுத்தது காட்டும் முகம். கண்ணாடி போல அப்படியே காட்டி விடுவோம். எது? முகம். நம்முடைய மனம் எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய முகம் காட்டிவிடும். அதை அப்படியே அனுமன் சொல்கிறார், கள்ளத்தின் விளைவு எல்லாம் கருத்து இலா இருள் பள்ளத்தில் அன்றியே வெளியில் பல்கும். கள்ளமாகிய அந்த வஞ்சனையான மனம் எல்லாம், அந்த வஞ்சனையான நினைப்பு எல்லாம் இருள் சூழ்ந்த மனதில் தான் பதியுமே அன்றி வெளிச்சமாக இருக்கக்கூடிய மேலாக இருக்கக்கூடிய இடத்தில் பதியாது. மழை நீர் சாக்கடை நீர் ஓடுகின்றது என்றால் பள்ளத்தை நோக்கி போகும். இருள் சேர்ந்த நெஞ்சம் அது. மேலாக சமநிலையாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் எதுவும் தேங்காது. அதுபோல வெள்ளை மனம் படைத்தவர் யார்? விபீஷணன் என்று சொல்கிறார் அனுமன். இதை மட்டும் அவர் சொல்லவில்லை. பலரும் சொன்னார்கள், இவர் ஏற்கனவே எப்போதோ வந்திருக்கலாம். யார்? விபீடனன் இன்னும் ஒரு 5 நிமிடம் முடித்து நிறைவு செய்து விடுகிறேன். விபீடனன் சரணாகதி என்று வருகிறான். இவர் நாம் இங்கே வந்திருக்கக்கூடிய உடனேயே வந்திருக்க வேண்டும் அல்லவா? நாம் இங்கே வந்து எத்தனை காலம் ஆகிவிட்டது. தூதுவனாக அங்கதன் சென்றாயிற்று, தூதுவனாக அனுமன் சென்றாயிற்று, இப்போது வருகிறானே என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கும் அனுமன் சொல்கிறார், காரண காரியத்தோடு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? வாலியையே ஒருவன் வதை செய்து விட்டான் என்றால் வாலி எப்பேற்பட்டவன்? 8 திக்கிலும் இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் வணங்குபவன். வாலி எங்கெல்லாம் செல்கிறானோ அங்கேதான் ராவணனுடைய
ராவணனுடைய வாளே செல்லுமா. வாலியினுடைய துணை இல்லாமல் ராவணனுக்கு வெற்றி இல்லை. ராவணனை காட்டிலும் ஒரு படி மேலாக வீரம் யாரிடத்தில் கம்பராமாயணத்தில் இருந்தது என்றால் வாலியிடத்தில். அப்பேற்பட்ட வீரன் வாலியையே ஒருவன் அழித்து விட்டால் என்றால் இலங்காபுரிக்கு அழிவு வந்து விட்டது என்பதை அறிந்து அவர் இப்போது இங்கே வந்திருக்கிறார். ஒரு அழகான பாடல். கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தர்மம் வெளியேறலாம். இலங்காபுரிக்கு கண்ணை மறைக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. இலங்கை வேந்தனுக்கு சீதா பிராட்டியின் மேல் இருக்கக்கூடிய அந்த காம இச்சையானது அவருடைய கண்ணையே மறைத்து விட்டது. தர்ம ஆத்மாவாக இருக்கக்கூடிய விபீடனன் வெளியே வந்துதான் ஆக வேண்டும். கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தர்மம் வெளியேறலாம். தர்மம் அரசாலும் தருணம் வரும்போது தவறு வெளியேறலாம். அப்படியே கம்பராமாயணத்தில் பொருத்தி பார்க்கலாம். விபீடனன் மீண்டும் அரசாட்சி ஏற்று ஆட்சி செய்கின்ற பொழுது அங்கே அதர்மம் எல்லாம் அழிந்திருக்கும். ராவணன் அழிந்திருப்பான், இந்திரஜித் அனைவரும் அழிந்திருப்பார்கள். அதனால் விபீடனன் இப்போது வந்தது சரிதான் என்று வாதத்தை வைக்கிறான் சொல்லின் செல்வன் அனுமன். நிறைவாக அவர் ஒன்று சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், நான் அங்கே தூதுவனாக சென்ற போது என்னுடைய உயிர் தப்பி நான் இங்கே இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் யார்? இந்த விபீடனன். யாரும் மறுக்க கூடாது. அவர் வேண்டாம், அடைக்கலமாக வந்திருக்கக்கூடியவரை நம்ப வேண்டாம் என்று சொன்னது தனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன் தன்னுடைய படையை சார்ந்த நலன், நீலன், அங்கதன் என்ற அத்துணை பேரும் ஞானத்தில் சிறந்த ஜாதவான் கூட அதைத்தான் சொன்னார், வேண்டாம் என்று. பொய்மான் போன்றவன் இவன் என்று. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அனைவரையும் மறுத்து சொல்ல வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு ஆதாரம் வேண்டுமே. ஏதாவது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த ஆதாரம் என்பது இருக்க வேண்டுமே என்று யோசித்து அவர் சொன்ன சொல்தான் என்ன சொன்னார்? விபீடனன் நான் தூதுவனாக சென்று இருந்த போது ராவணனுக்கே அறிவுரை சொன்னான். என்ன சொன்னான்? மாதரை கொள்வதும் தீது, பெண்களை கொள்வது தீது, கோழையாக இருந்து பயந்து நடுங்குகிறவர்களை கொள்வது தீது. அழிவே என்றாலும் கூட, நகரத்திற்கு அழிவு செய்தவனாக இருந்தாலும் கூட, தூதுவனாக வந்த ஒருவரை கொல்வது என்பது தர்மம் அல்ல, அது பாவம் என்று ராவணனுக்கே சொல்லி என்னுடைய உயிரை காப்பாற்றியவர் விபீடன். எனவே இவர் நல்லவர். எனவே இவரை சேர்த்துக் கொள்வது என்பது நியாயமான ஒன்றுதான். நிறைவாக ராமபிரானையே கொஞ்சம் கண்டிப்பது போல் அந்த ஒரு துணிவு அனுமனுக்குத்தான் வரும். அவர் சொல்கிறார், விபீடனன் கிணற்று நீர். ராமபிரானை நீ எப்பேற்பட்டவன்? நீ கடல் நீர். கிணற்று நீரை பார்த்து கடல் நீர் அஞ்சுவதா? இது உன்னுடைய பெருமைக்கு இழுக்காகி விடாதா? இந்த ஒரு கண்டிக்கக்கூடிய, இப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம், ஒரு சக்தி யாருக்கு இருக்கும்? தொண்டனாகிய சொல்லின் செல்வனாகிய அனுமனுக்குத்தான் அந்த தைரியம், வேறு யாருக்கும் இருக்காது. கிணற்று நீரை பார்த்து கடல் நீர் பயப்படலாகுமோ? சிங்க கூட்டங்கள் ஒரு பக்கம், முயல் கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதும் அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதும். சிங்கம் நீ, முயலை பார்த்து நீ பயப்படுவதா? ஒரு வேளை விபீடனன் நல்லவனாக இல்லை என்றால் அதற்கு பிறகு நாம் அதை பார்த்துக் கொள்ளலாம். இப்போது அடைக்கலம் என்று அவர் வந்திருக்கிறார், அவரை சேர்த்துக் கொள்வதுதான் நியாயம் என்று தன்னுடைய படைகளையே எதிர்த்து அடுக்கடுக்கான கருத்துக்களை சொன்னதால் இவர் சொல்லின் செல்வன் அனுமன். இப்பேற்பட்ட அனுமனுக்கு ராமபிரான் கொடுத்த பரிசு என்ன தெரியும்? அப்படியே ராமபிரானுக்கு முடி சூட்டுகிறார்கள். சுற்றிலும் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் அங்கதன், ஒரு பக்கம் நலன், ஒரு பக்கம் நீலன், இங்கே சுக்ரீவன். இரண்டு பக்கமும் இரண்டு சகோதரர்கள் கவரி வீச, அனுமன் அப்படியே அரியணையை தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த அந்த பட்டாபிஷேகம் என்பது வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் விடை கொடுத்து அனுப்ப வேண்டும். ராமபிரான் ஒவ்வொருவரையும் அழைத்து ஒவ்வொரு பரிசை கொடுக்கிறார். சுக்ரீவனை அழைத்து அவருக்கு எது தேவையோ அரசாட்சியை கொடுத்தாகிவிட்டது, மீண்டும் பரிசு கொடுக்கிறார். அங்கதனை அழைக்கிறார், நலனை அழைக்கிறார், நீலனை அழைக்கிறார். எல்லோரும்
பரிசு பெற்றுக் கொண்டு விட்டார்கள். அங்கே அப்படியே ஒரு ஓரத்தில் பணிவோடு அனுமன் நிற்கிறார். அனுமன் அப்படியே பணிவோடு நிற்கிறார். ராமபிரான் அனுமனை அப்படியே பார்த்தார். அவருக்கு என்ன பரிசு கொடுப்பது? அப்படிப்பட்ட ஒருவருக்கு, சொல்லின் செல்வனுக்கு, ராமபிரானுடைய ஜெயத்திற்கு, வெற்றிக்கு முழு முதல் காரணமாக திகழக்கூடிய அனுமனுக்கு எந்த பரிசு கொடுத்தாலும் ஈடாகாது. ஒரு ராமபிரான் சொல்லுவார், என்னை நீ பொருந்துரம் புள்ளுத, வா என்னை வந்து கட்டி அணைத்துக் கொள் என்று சொல்லுவார். இங்கேதான் வால்மீகியிடம் இருந்து கம்பர் வேறுபடுகிறார். வால்மீகி சொல்லி இருப்பார், ராமபிரான் அனுமனுக்கு கொடுத்த பரிசு, அனுமன் தன்னுடைய தொண்டனாகிய அனுமனை அப்படியே ராமபிரான் தானாக சென்று கட்டி அணைத்துக் கொண்டாராம். இங்கே ராமபிரான் தானாக சென்று கட்டி அணைத்துக் கொள்ளவில்லை, நீயாக வந்து என்னை கட்டி அணைத்துக் கொள். நம்முடைய மரபில் ஒரு விஷயம் இருக்கிறது, என்னவென்றால் யார் தழுவுகிறார்களோ அவர்கள் பெரியவர்கள், தழுவப்படக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு அடைக்கலம் வேண்டும், ஏதோ ஒரு வகையில் அவர்களை காட்டிலும் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் ஒரு படி கீழே என்று வைத்துக் கொள்ளலாம். ராமபிரான் பரதனை கட்டி தழுவி இருக்கிறார், ராமபிரான் இலக்குவனனை கட்டி தழுவி இருக்கிறார், குகனோடு ஐவரானம் குகனை, சுக்ரீவனை, அனைவரும் ராமபிரானால் கட்டி தழுவப்பட்டார்கள். இங்கே ராமபிரான் நிற்கிறான், நீ வந்து என்னை தழுவ வேண்டும் என்று. இது எதை காட்டுகிறது தெரியுமா? இது எதை காட்டுகிறது என்றால், ராமபிரானே அனுமனுடைய உள்ளத்தில் ஒடுங்க காத்திருக்கிறார். உண்மையான தொண்டன் அனுமன் அவருடைய உள்ளத்தில் ஒடுங்க காத்திருக்கிறார். எதுவும் அவருக்கு தேவையில்லை. சீதா பிராட்டி என்ன செய்தார்கள்? அதிகபட்சமாக சஞ்சீவியாக இந்த உலகத்தில் இந்த 14 லோகமும் காலம் உள்ள காலம் வரையிலும் நீ உயிரோடு இருப்பாய் என்ற வரத்தை, இரவாத வரத்தை கொடுத்து விட்டார்கள் சீதா பிராட்டி. கம்பநாட்டாழ்வாரோ அனுமனை அரியணையே தாங்க வைத்து விட்டார். ராமபிரான் என்ன கொடுப்பது? கட்டி தழுவு என்று நின்று கொண்டிருந்தார் ராமபிரான். அனுமனுடைய மனதில் உள்ளத்தில் சென்று ஒடுங்கத்தான். இதைத்தான் அம்பை பிராட்டி பாடியிருப்பார்கள் போலும். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ திருமாலின் புந்தியில் பிறந்தோம், திருமாலோ அலைகடல் துயின்றோம். அலைகடல் எப்படிப்பட்டது? குறுமுனி கலசத்துள் அடக்கம். அந்த கலசமோ புவியில் சிறுமண், புவியோ அரவினுக்கு ஒரு தலைப்பாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ ஈசனுள் ஒடுக்கம், ஈசனோ தொண்டருள் ஒடுக்கம். தொண்டர்தம் பெருமையை சொல்லுவதும் பெரிது. இறைவன் எங்கே ஒடுங்கிக் கொள்ள நினைப்பாராம்? உத்தமமான ஒரு தொண்டருடைய உள்ளத்தில் தான் இறைவன் குடிக்கொள்ள நினைப்பாராம். யாருக்குமே கொடுக்காத ஒரு பாக்கியத்தை அனுமனுக்கு கொடுத்தார் ராமபிரான். எனவே இந்த தொண்டராகிய ராமபிரானுடைய பெருமை சொல்லுவதுதான் இந்த உலகத்திலேயே பெரிது. அந்த பெரிய பாக்கியத்தை எனக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். அதனால்தான் அனுமனை பற்றி பேச வேண்டும், அனுமனை பற்றி பேச வேண்டும் என்று துடித்தது. பகவானுடைய நாமத்தை காட்டிலும் பகவானை அனுதினமும் ஆராதிக்கக்கூடிய பாகவதர்கள் என்று சொல்லக்கூடிய பக்தர்களுடைய பெருமையை பேசுவதுதான் நமக்கு நன்மை. எங்கெங்கெல்லாம் ராம பக்தர்கள் இருக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் நிச்சயமாக அனுமன் இருப்பார். எங்கெங்கெல்லாம் ராமபிரானுடைய நாமம் கேட்கிறதோ அங்கெங்கெல்லாம் அனுமன் இருப்பார். அனுமன் ராமனுடைய சொல், ராமனுடைய நாமம் எங்கே கேட்கிறதோ அங்கே சென்று அமர்ந்து அனுமன் கேட்பதாக ஐதீகம். எனவே நிச்சயமாக இந்த உரையையும் இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு இடத்தில் நம்முடைய முன்னோர்கள் அந்த சுவாசங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் சுற்றி கொண்டேதான் இருக்கும். நம்மை விட்டு பிரிந்தவர்கள் மாண்டவர்களுடைய அந்த சுவாசத்தின் ஊடாக, அந்த காற்றின் ஊடாக ஏதோ ஒரு ஸ்பரிசம். இந்த காற்றில் நான் கலந்தே உன் கண்களை தழுவுகிறேன், இந்த ஆற்றில் ஓடுகிறேன், உன் ஆடைக்குள் ஆடுகிறேன். இறந்த ஒருவர், அவருடைய ஆசி நமக்கு எப்படி கிடைக்கும்? இறந்தவருடைய ஆசையே கிடைக்கும் என்றால் அனுமனோ இரவாத வரம் பெற்றவர், பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய எல்லையை கடந்தவர். எனவே நிச்சயமாக ராமபிரானுடைய தூதனாகிய, ராமபிரானுடைய முதல் தொண்டனாக விளங்கக்கூடிய அனுமனுடைய அந்த பெருமையை சொல்லுவதுதான் இந்த உலக
உலகத்தில் மிகப்பெரிய பெருமை என்று சொல்லி அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்த காசி ஐயா அவர்களுக்கும் இதுவரையிலும் என்னுடைய உரையை மிக பொறுமையோடு கேட்ட அத்துணை ஆஸ்திக பெரியவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.